சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் 10ஆம் நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை நேரலில் வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், வணக்கம். தற்போது இன்னைக்கு 10வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கு? பிரியங்கா, வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த 9 நாட்களாக பல்வேறு அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அவர்கள் இன்றைய தினம் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் சுவாமி சிவானந்தா சாலை, இந்த சாலை, அதாவது சேப்பாக்கம் மைதானத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சாலையிலே தற்போது தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் மனித சங்கிலி வடிவிலே நின்று தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதாவது இந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் அருகிலே இருந்து நேப்பியர் பாலம் வரை அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நேப்பியர் பாலம் வரை நின்று தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 9 நாட்களாக டிபிஐ வளாகம், அதே போல சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட கல்வித்துறை அதிகாரி அலுவலகம் என்று பல்வேறு இடங்களில் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருந்தார்கள். இந்த போராட்டத்தில் எந்தவிதமான பலனும் ஏற்படாத நிலையிலே இன்று 10வது நாளாக தொடர்ந்து மனித சங்கிலி போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த இடைநிலை ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அரையாண்டு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அரையாண்டு விடுமுறையிலே அவர்கள் மாணவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும், அந்த கற்றல் குறைபாடு எதுவும் ஏற்படாத வகையிலே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாளைய தினம் அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றது. ஆனால் பள்ளிகள் திறந்தாலும் கூட நாங்கள் பள்ளிகளுக்கு செல்ல மாட்டோம், தொடர்ந்து சென்னையில் இருந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம். மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களிலேயே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று சொல்கின்றார்கள். தொடர்ந்து எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, நாங்கள் இனி பள்ளிகளுக்கு, வகுப்புகளுக்கு செல்ல மாட்டோம், தொடர்ந்து போராட்டத்திலே தான் ஈடுபடுவோம் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்பது தொடர்ந்து ஒரே ஒரு கோரிக்கை தான். அதாவது 2009ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. அதே நேரத்திலே 2009லேயே மே மாதத்திற்கு முன்பு பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு கூடுதலான ஊதியம் வழங்கப்படுகிறது. ஒரே வேலையை செய்யக்கூடிய எங்களுக்கு இருவேறு சம்பளம் ஏன்? இந்த ஊதியத்திலே முரண்பாடு இருப்பதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் கேள்விகளை எழுப்புகின்றார்கள். எனவே இந்த ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை எங்களை கைது செய்தாலும் சரி, அல்லது சிறையிலே கொண்டு சென்று அடைத்தாலும் கூட சரி, நாங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்தப் போவதில்லை என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித சங்கிலி வடிவிலே நின்று கைகளை கோர்த்தபடி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய குழந்தைகளையும் கூட இந்த போராட்ட களத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் குடும்பத்தோடு போராடுவோம், ஏனென்றால் இதில் பாதிக்கப்படுவது நாங்கள் மட்டுமல்ல, எங்களது குடும்பமும் பாதிக்கப்படுகின்றது. நாங்கள் கடும் உழைப்பை கொடுத்து, ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. எப்போதோ நடைபெற்ற ஒரு தவறின் காரணமாக, அதாவது 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு தவறின் காரணமாக 15 ஆண்டுகளாக நாங்கள் குறைவான ஊதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த ஊதிய முரண்பாடு என்பது சுமார் 25,000 ரூபாய் அளவிற்கு வந்து சேர்ந்து விட்டது. இதற்கு மேல் நாங்கள் காத்திருந்தால் இனியும் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது என்று நாங்கள் கால வரையறையற்ற இந்த போராட்டத்திலே இறங்கி இருக்கிறோம் என்று இடைநிலை ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். நேற்றைய தினம் அறிவித்திருக்கக்கூடிய பென்ஷன் திட்டத்திலும் கூட தங்களுக்கு அநீதி இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். காரணம், அந்த பேசிக் பே என்று சொல்லக்கூடிய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையிலே தான் அந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பதனாலே இந்த ஓய்வூதியம், அடிப்படை ஓய்வூதியம் என்பது, அடிப்படை சம்பளம் என்பது குறைவாக இருக்கின்றது. எனவே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியமும் குறைவாகத்தான் கிடைக்கும் என்று அந்த இடைநிலை ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாநிலங்கள் எடுத்து பார்க்கும் போது தமிழ்நாட்டில் குறிப்பாக 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நியமனம் செய்யப்பட்டவர்களுக்குத்தான் குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. எனவே நாங்கள் எதற்காக 8ஆம் வகுப்பு தகுதிக்கு இணையான ஒரு ஊதியத்தை வாங்க வேண்டும்? இதே பள்ளியில்
2009க்கு முன்பு பணியில் சேர்ந்த அந்த ஆசிரியர்களுக்கு அதிகமான ஊதியம் வழங்கப்படுகிறது. அது போன்ற நியாயமான ஊதியம் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இந்த ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து கடந்த 9 நாட்களாக அவர்கள் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருவதை பார்க்கின்றோம். இன்று 10வது நாளாக போராட்டம் நடைபெறக்கூடிய நிலையிலே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக அழைத்து தங்கள் தரப்பை பேச வேண்டும் எனவும், பேச்சுவார்த்தை பொறுத்தவரையிலே இந்த 4.5 ஆண்டுகளிலே பலமுறை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம், இனிமேலும் வெறும் பேச்சுவார்த்தை என்பது எங்களுக்கு தேவை கிடையாது, ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய, எங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒரு தீர்வாகத்தான் அந்த பேச்சுவார்த்தை அமைய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த போராட்டம் வீரியமடையும் என்றும், பள்ளிகள் திறந்தாலும் சரி நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு விலகப் போவதில்லை, தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருப்போம் என்றும் சொல்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களுடைய அந்த போராட்டத்தை தீர்ப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அரசுகளில் மாற்று